வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம பால் போட்டு ரவா லட்டு செய்ய போகிறோம். பால் சேர்த்து செய்கிற லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பால் ரவா லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பால் ரவா லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம லட்டு செய்யறதுக்காக ரவை எடுத்துக்கலாம். இது 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 250 கிராமு. 1/2 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். நம்ம நேச்சுரலாக நம்ம உடச்சி துருவி எடுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எந்த கப்பில் நான் ரவை எடுத்தோனோ அதில் 1/2 கப் அளவு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை 1 கப்பு, பால் 1/2 கப்பு, தேங்காய் 1/2 கப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 1 கப் அளவு ரவைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கணுங்க. சர்க்கரையை நாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இந்த லட்டில் நாம் சேர்த்து கலந்து லட்டு பிடிக்கிறதுக்காக பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதை நம்ம நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த ரவை 10 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. எப்படி க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போவே வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம லட்டு செய்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா செட் ஆகிருக்கு. அதே பேனில் அதே நெய்யில் பால் போட்ட ரவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வைக்கணும். நெய்யிலேயே நம்ம நல்லா வேக வைக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில், ரொம்ப அடிப்பிடிக்காமல் நல்ல கெட்டியான பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலரி எடுத்துக்கணும் கைவிடாமல். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறி வரும். பால் எல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு நல்லா வெந்து வாசமாக நல்லா இருக்கும் கமகமன்னு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் அதுவே நல்லா வெந்து உதிரியாக வரும். நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா தானாக உதிரியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தானாகவே வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஒரு தனியாக நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதுலேயே வைக்க வேண்டாம், சூடுலேயே. இப்போ நல்லா ஆறி வரட்டும். நல்லா கூல் ஆகிடணுங்க. இப்போ நல்லா ஆறி இருக்குது. நல்லா ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் பாருங்கள். இப்போ கையாலே நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். சூடு இல்லாமல் நல்லா ஆறி கலந்து விட்ட பிறகு தான் நம்ம சர்க்கரை பொடியை சேர்க்கணும். இப்போ சர்க்கரை பொடியை நல்லா சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். இந்த ஈரப்பதத்தோடு நல்லா கலந்து வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நல்லா கலந்த பிறகு ஒரு லட்டாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற சைஸில் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வருங்க. எல்லா லட்டையும் நம்ம பிடிச்ச பிறகு ஆற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் ஆறுனா நல்லா செட் ஆகும். அப்போ நல்லா இருக்கும், பார்க்கவே அழகாக உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நேச்சுரலாக ஹெல்த்தியான லட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்காது. பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியான பால் போட்ட ரவா லட்டு வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து, நண்பர்களுக்கும் கொடுத்து நீங்கள் அசத்துங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. இன்னும் ஆற ஆற ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா செட் ஆகிடும். இது 1 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். லட்டு பிடிச்ச உடனே தான் நான் ஒரு 15 மினிட்ஸில் நான் இது காட்டுறேன். பாருங்கள், நல்லா இருக்கும். இது நிறைய நம்ம ட்ரை நட்ஸ், ஃப்ரூட்ஸ் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நெய்யிலே செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.